Hello friends. இந்த வீடியோல SSC MTS கான previous year பேப்பர்ல aptitude என்னென்ன क्वेश्चंस கேட்கான்னு பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். SSC CHSL and MTS கான புது பேட்ச் விரைவில் ஸ்டார்ட் பண்றதா இருக்கும். Both online and direct classes. So விருப்பப்பட்டவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். So for further details you can call the displayed number. Thank you. So first question பாருங்க. இது வந்து ஒரு DI. Okay, so bar graph சொல்றாங்க. The average exports of vehicles in 2018 is what percentage more than the exports of vehicles A in 2017? So ரெண்டு கலர் கொடுத்திருக்காங்களா? So blue and orange கொடுத்திருக்காங்க. So blue வந்து 2017 கான vehicle export குறிக்குது. Orange வந்து 2018 கான vehicle exports அப்புறம் denote பண்ணுது. Okay. So question என்ன கேட்காங்க? The average exports of vehicles in 2018 சொல்லிருக்காங்க. So averageங்கிறது sum divided by total. அப்ப 2018 கான sum பூரா எவ்வளவுன்னு பாருங்க. So 2018 என்னெல்லாம் டினோட் பண்ண 2018 வந்து ஆரஞ்சு ஃபர்ஸ்ட். சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் A பாருங்க 35 45 50 43 and 47. So 2018 வந்து 35 45 50 நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க 43 and 47. So 43 and 47. So இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 5 போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்குமா? So add பண்ணலாமா? So 5 5 10. So 10 and 20 வருமா? So remaining 2 இருக்கும். So 4 4 4. Okay 12. 12 plus 3 15. So 15 plus 5 அது 20 ஆயிடுமா? So 22. Okay so 22. So divided by 5. So 5 னா வேற ஒன்று 10 by 2. 5 னா வேற ஒன்று 10 by 2. So அப்ப டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து 44 வருது. So கால்குலேஷன் வந்து எப்படி ஈஸியா மாத்தணுமோ அப்படி மாத்திக்கோங்க. So இந்த இடத்துல நீங்க 5 வால போட்டு கேன்சல் பண்ணிருக்காங்க. 10 by 2 போட்டு நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் So இதோட ஆவரேஜ் என்ன கிடைச்சு 2018 கான ஆவரேஜ் என்ன கிடைச்சுன்னு பாத்தீங்கன்னா 44 கிடைச்சிருக்கு. இப்போ क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க 2017 கான A ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. சோ A ஓட வேல்யூ என்னன்னா 25 சொல்லிருக்காங்க. 25. அப்ப இந்த 25 கம்பேர் பண்றப்ப இந்த 44 எவ்வளவு அதிகமா இருக்கு எத்தனை % அதிகமா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. So எத்தனை percentage அதிகமா இருக்கு? So 25 னா 35 45 19 அதிகமா இருக்கா? 19 divided by எதுல இருந்து அதிகமா இருக்கு? 25 ல இருந்து அதிகமா இருக்கு. into 100. So solve பண்ணலாமா? So solve பண்ணா அப்படினா 4 times போமா. So 4 னா 76%. So clear ஆ? So answer வந்து 76%. So எப்படி solve பண்றது தெரியுங்களா? First average கண்டுபிடிங்க. So அதுக்கு அப்புறம் கொடுத்த A ஓட வேல்யூ வச்சு கம்பேர் பண்ணுங்க. எவ்வளவு அதிகமா இருக்கு? அவங்க மோர் தான் கேட்டிருக்காங்க லெஸ் சொல்லல லெஸ் வராது ஏன்னா 25 ல இருந்து 44 க்கு அதிகமா தான் வந்திருக்கு சோ அப்ப எதுல இருந்து அதிகமா இருக்கு 25 ல இருந்து அதிகமா இருக்கு அப்ப அந்த 25 தான் டினாமினேட்டர் போடணும் இந்த இடத்துல 44 போட்டு சால்வ் பண்ணிராதீங்க எதுல இருந்து அதிகமா இருக்குன்னு தான் பார்க்கணும் 25 ல இருந்து எனக்கு அதிகமா இருக்கு அப்ப 25 டினாமினேட்டர் போட்டு சால்வ் பண்ணுங்க உங்க ஆன்சர் 76% வரும் சோ கிளியரா அடுத்த क्वेश्चन பாருங்க what is the ratio of the total number of vehicles exported in 2017 of type B C and D So 2017 ல type B C and D அதே மாதிரி 2018 வந்து type A D and E okay so A D and E இதோட ரேஷியோ கேட்டிருக்காங்க அப்ப B C D ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க 2017 இந்த ப்ளூ கலரா okay so ப்ளூ கலர்ல வந்து B C and D பாருங்க so B வந்து 30 38 and 32 30 38 32 அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது 100 கிடைக்குதா So அதே மாதிரி A B C பாருங்க so orangeல A D and E so A வந்து 35 D வந்து 43 and 47 35 43 and 47 43 47 தான் கரெக்ட்டா ஓகே சோ இப்போ ரெண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க so 5 10 15 25 125 வருமா 125 வரும் ஓகே இப்போ சால்வ் பண்ணோம் அப்படினா so that means 25 எப்படி சால்வ் பண்ணலாம் அப்ப 4:5 தான் உங்க ஆன்சர் so clear so ரேஷியோ வந்து ரொம்ப ஈஸியானது தான் அவங்க அடிஷன் கேட்காங்க சோ அப்ப நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணனும் சோ டைரக்ட்டா நீங்க கேன்சல் பண்ணிராதீங்க ஆட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணுங்க அப்ப ஆன்சர் கிடைக்கும் சோ அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா ஓகே சோ நெக்ஸ்ட் क्वेश्चन the increase in the exports in 2018 as compared to that of 2017 is closest to 32% in case of vehicle கேட்காங்க சோ எந்த வெஹிக்கிள்ல வந்து close to 32% கேட்காங்க 2018 17 கம்பேர் பண்ணா 2018 அதிகமா இருக்கு ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ A பாருங்க 25 ல இருந்து 35 அப்ப A வந்து 25 ல இருந்து 35 இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்ப எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்கு 10 இன்கிரீஸ் ஆயிருக்கு சோ இது 10% சொல்லிர முடியாது
10 வேல்யூ தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ பர்சன்டேஜ்னா 10 divided by 25 into 100 ஆ. ஸோ அப்போ 4 times போட்டோம்னா ஆன்சர் 40% இன்க்ரீஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க 32% நியரஸ்ட் அப்படின்றாங்க. நியரஸ்ட் டு 32% சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஏ வர சான்சஸ் கிடையாது. இப்போ பி பாருங்க. ஸோ பி பார்த்தீங்கன்னா 30 ல இருந்து 45 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 30 ல இருந்து 45 எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 15 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 15 divided by 30 into 100. ஸோ 2 times போட்டோம் அப்படின்னா கரெக்டாக. ஸோ 50% வரும். ஓகே ஸோ அப்போ அதுவும் இருக்காது. ஸோ அப்போ சி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நீ ஓனாக செக் பண்ணி பார்க்கணும். இது பெஸ்ட் என்னன்னா நீங்க ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ 3-4 ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. நமக்கு இதில் வந்து மொத்தம் 5 வெஹிக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸ் என்ன வேல்யூ இருக்கு அதை நீங்கள் செக் பண்ணா போதும். இப்போ சி பாருங்க. சி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. சி வந்து 38 ல இருந்து 50. 38 ல இருந்து 50. சரி 50. ஓகே ஸோ அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 12 இன்க்ரீஸ் ஆயிருக்கா. அப்போ 12 divided by 38 into 100. ஸோ சால்வ் பண்ணி பார்க்கலாமா. ஸோ சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது. ஸோ அவங்க என்ன சொல்லிருக்காங்க 32 பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஸோ 38 னா 36 னு மாத்திக்கிறேன். ஏன்னா கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஸோ கேன்சல் பண்ணா 33% வருது. ஸோ 32 பக்கத்துல தான் இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து சி தான். வெஹிக்கிள் சி இல்ல டைப் சி. ஓகே ஸோ டைப் சி தான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ கிளியரா. ஸோ அதான் 32 பக்கத்துல எனக்கு இருக்கு. ஓகே ஸோ அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா. ஓகே ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन. If the simple interest on a sum of rupees x at 6% per annum for 2 years is double the simple interest. First simple interest கொடுத்திருக்காங்க and another sum of y at 9%. அப்ப ரெண்டுமே simple interest தான். For 3 years 3 வருஷம் சொல்லிருக்காங்க. Then the following is which of the following is true? ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சோ என்ன சொல்லிருக்காங்க if the simple interest on the sum of okay so x ங்கிறது simple interest ஆகும். So simple interest 1 ரெண்டு தான் எழுதிக்கிறேன். So simple interest 1 இங்க வந்து simple interest 2. So நடுவுல வந்து equal to வச்சுக்கலாம். ஓகே சோ அப்ப x% நான் டெபாசிட் பண்றேன். இது வந்து 6% for 2 years. For 2 years divided by 100. இதுல எனக்கு சிம்பிள் இன்ட்ரஸ்ட் கிடைக்குமா. இந்த சிம்பிள் இன்ட்ரஸ்ட் டபுள் அப்படிங்கறாங்க. அப்ப இத என்ன பண்ணனும் 2 ஆல டிவைட் பண்ணனும். ஏனா பாதி ஆக்குனா தான் இந்த சிம்பிள் இன்ட்ரஸ்டோட ஈக்குவலா இருக்கும். சோ அப்ப இதோட டபுள்னால இத பாதி ஆக்கிட்டேன். அப்ப ரெண்டு ஈக்குவல் ஆயிடுது. சோ அப்ப இங்க என்ன சொல்லிருக்காங்க அதே x% into so 9 sorry y சொல்லிருக்காங்க. சோ y so 9% into 3 years divided by 100. இப்போ சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சோ 100 100 கேன்சல் ஆயிடும். 2 2 கேன்சல் ஆயிடும். சோ 3 9 2 டைம்ஸ் போமா. சோ அப்ப 2x equal to 9y வரும். சோ x ஓட வேல்யூ 4.5y. இதான் உங்களுக்கு ஆன்சர். சோ ஆப்ஷன் 2 தான் உங்களுக்கு ஆன்சர். x equal to 4.5y. சோ கிளியரா. சோ ரெண்டு பக்கம் சிம்பிள் டு எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு பண்ணுங்க. அப்ப ரெண்டு ஈக்குவல் டு பண்ணனும்னா இந்த வேல்யூவோட இந்த வேல்யூ டபுள் அப்படினு இருக்காங்க. அப்ப இத பாதி ஆக்கிட்டோம்னா ஈக்குவல் ஆயிடும். ஓகே சோ அதுக்கு சால்வ் பண்ணி ஆன்சர் கொடுத்துறோம். ஓகே சோ அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா. Amit bought an article for rupees 2310. ஓகே சோ ஒரு ஆர்டிகல் இருக்கு. ஒரு குட்ஸ் வந்து அமிட்ங்கற பர்சன் வந்து சோ அமிட்ங்கற பர்சன் வந்து சோ குட்ஸ் எத்தனை ரூபாய்க்கு வாங்குறாரு 2310 ரூபீஸ் வாங்குறாரு. ஓகே அந்த குட்ஸ் வந்து ஒரு பொருளை வந்து 2310 ரூபாய்க்கு வாங்குறாரு and sold at a loss of 25%. 25% லாஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல 25% பாருங்க. இதுல 25% 1/4 ஆகும். ஓகே சோ இதுல 25% பார்த்தோம்னா நம்ம ஆன்சர் என்ன வருது 5775 வரும். நீங்க வேணா சால்வ் பண்ணி பாருங்க. நான் எப்போ சால்வ் பண்ணிட்டு நான் டக்குனு எழுதிறேன். ஓகே நீங்க வேணா கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க. சோ அப்ப 577.5 வரும். 2310 ரூபீஸ்க்கு ஒரு பொருளை வாங்கி 5775ங்கற ரேட்டுக்கு நான் கம்மியா கொடுத்திருக்கேன்னு அர்த்தம். இந்த ரேட்டுக்கு விக்கிற இந்த ரேட்டுக்கு கம்மியா கொடுத்திருக்கேன். அப்ப 2310ல 577.5 நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா சோ உங்களுக்கு செல்லிங் பிரைஸ் கிடைச்சிரும். செல்லிங் பிரைஸ் என்ன வருது 1732.5 ரூபீஸ் வருது. இதுவும் செல்லிங் பிரைஸ். சோ இது வந்து காஸ்ட் பிரைஸ். சோ இப்போ கிளியரா இது காஸ்ட் பிரைஸ், இது வந்து லாஸ், இது வந்து செல்லிங் பிரைஸ். சோ இந்த அமௌண்ட்க்கு நான் என்ன பண்றேன் இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் வாங்குறேன். இன்னொரு ஏதாச்சும் ஒரு குட்ஸ் வாங்குறேன். அந்த பொருளை நான் எவ்வளவு விக்கிறேன் 40% above the cost price. இந்த விலையோட 40% அதிகமா வச்சிருக்கேன். அப்ப இதுல 40% பாருங்க 1732.5 into 40/100 ஆகும். இதுல 40% பாருங்க. இதுல 40% நமக்கு என்ன வருது 693 வரும். அப்ப இது வந்து காஸ்ட் பிரைஸா மாறிடும். இது ப்ராஃபிட்டா மாறிடும். அப்ப செல்லிங் பிரைஸ் எனக்கு என்ன கிடைக்கும் 1732.5 plus 693. சோ அப்ப மொத்த ஆன்சர் நமக்கு என்ன வருது 2425.5 வரும். நீங்க என்ன கால்குலேஷன் பண்ணி பாருங்க. நான் எப்படி சால்வ் பண்ணி தான் சொல்றேன்னா சோ 2425.5 பீஸ் வரும். இப்போ நான் வாங்கின விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2310
என்னோட செல்லிங் பிரைஸ் ஃபைனல் செல்லிங் பிரைஸ் எவ்வளோ 2425.5 வருது. அப்ப எனக்கு ப்ராஃபிட்டா லாஸா பார்த்தோன்னே சொல்லலாமா ப்ராஃபிட்னு. சோ அப்ப எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு, இந்த வேல்யூல இருந்து இந்த வேல்யூ மைனஸ் பண்ணீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சோ இப்போ ப்ராஃபிட் எவ்வளவு வருது அப்படின்னா 115.5 வருது. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஓகே, நான் இங்க சால்வ் பண்றேன். ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எவ்வளவு வரும், ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100 ஆஃப், இதான் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ். சோ இதான் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ். சோ ப்ராஃபிட் எவ்வளவு வரும் நமக்கு 115.5 வரும் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் என்னது. சோ இதெல்லாம் செல்லிங் பிரைஸ், இது செல்லிங் பிரைஸ், இது செல்லிங் பிரைஸ். இந்த காஸ்ட் பிரைஸ் நம்ம எடுக்க கூடாது, ஏன்னா செகண்டா தான் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் பிரைமரி காஸ்ட் பிரைஸ் தான் பார்க்கணும். இதான் ஃபர்ஸ்ட் உள்ள காஸ்ட் பிரைஸ். அப்ப 2310 into 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சோ காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் into 100 னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கிடைக்கும். சோ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எவ்வளவு வருது 5% தான் உங்களுக்கு ஆன்சர். சோ கிளியரா. சோ ஃபர்ஸ்ட் வந்து 2310 க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கி இருக்காரு, அத வாங்கி லாஸ் வித்திருக்காங்க. சோ அப்ப விக்கிறப்ப என்ன ரேட் வந்துருக்குன்னா 1732.5 ரூபீஸ் வந்திருக்கு. இந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு இன்னொரு ப்ராடக்ட் வாங்குறாரு, அந்த ப்ராடக்ட்டை வாங்கி எவ்வளவு விக்கிறாரு 2425.5 ரூபீஸ் விக்கிறாரு. அப்ப ஃபர்ஸ்ட் அவர் கையில எவ்வளவு இருந்திருக்கு, இந்த அமௌண்ட் இருந்திருக்கு. ஃபைனலா எவ்வளவு இருந்திருக்கு, இவ்வளவு அமௌண்ட் இருந்திருக்கு. அப்ப ப்ராஃபிட் ஆர் லாஸ் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் தான். எவ்வளவு ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 115.5 ரூபீஸ் ப்ராஃபிட். क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. சோ ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சோ கிளியரா. ஓகே, இந்த क्वेश्चனை இப்படி சால்வ் பண்ணக்கூடாது ஆக்சுவலா, ஆனா இதான் பேசிக் மெத்தட். நீ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நம்ம தேவையான டைம் தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த क्वेश्चனை ஒரே லைன்ல சால்வ் பண்ணலாம். கவனிங்க, பெர்சன்டேஜை மட்டும் நான் எடுத்து சால்வ் பண்ண போறேன். அந்த வேல்யூல தொட போறதே இல்ல. 2310 நான் தொடாமையே பெர்சன்டேஜ் மட்டும் எடுத்து சால்வ் பண்ண போறேன். எதுக்கு அந்த क्वेश्चन பெர்சன்டேஜ் மட்டும் எடுக்கறேன்னா क्वेश्चन என்ன கேட்காங்க பாரு, வாட் இஸ் தி ஓவரால் கெயின் ஆர் லாஸ் பெர்சன்டேஜ் கேட்காங்க. அப்ப क्वेश्चन எனக்கு பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப அந்த வேல்யூ எடுக்கணும் அவசியமே கிடையாது, பெர்சன்டேஜ் மட்டும் எடுத்து சால்வ் பண்ணாலே போதும். சோ கவனிங்க. சோ 100 ரூபாய்க்கு பொருள் வாங்குறேன், காஸ்ட் பிரைஸ் 100 ரூபாய் வச்சுக்கலாம். 100 ரூபாய்க்கு பொருளை வாங்கி எவ்வளவு விக்கிறேன், 75 ரூபாய்க்கு விக்கிறேன். என்ன சொல்லிருக்காங்க, 25% லாஸ் விக்கிறேன் சொல்லிருக்காங்களா, 75 ரூபாய். இந்த 75 ரூபாய் கொடுத்து இன்னொரு ப்ராடக்ட் வாங்கி அதை எவ்வளவு விக்கிறேன், 40% ப்ராஃபிட் விக்கிறேன் plus 40. அப்ப இதோட ஒரு நம்ம 30 தான் ஆட் பண்ணோம். ஓகே, சோ 40% of 70 வேணும் 30 வரும். இதோட நம்ம 30 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், செல்லிங் பிரைஸ் 2 என்ன வரும் 105 வரும். அப்ப இனிஷியல் காஸ்ட் பிரைஸ்க்கும் ஃபைனல் செல்லிங் பிரைஸ்க்கும் கம்பேர் பண்ணுங்க. 100 ரூபாய் பொருளை நான் எவ்வளவு வித்திருக்கேன், 105 ரூபாய்க்கு வித்திருக்கேன். அப்ப ப்ராஃபிட் ஈக்குவல் டு 5%. அவ்வளவுதான். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 10 செகண்ட் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். இந்த क्वेश्चन தான் 10 செகண்ட்லயே அதிகம் தான். क्वेश्चन படிக்கிறீங்க, டக்குன்னு எழுதுறீங்க, சால்வ் பண்ணிடலாம். சோ பேசிக் மெத்தட் எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காக தான் எழுதி போட்டேனா. ஆனா எப்பவுமே ஃபாலோ பண்ணாங்க, நோட்ல எழுதி வச்சுக்கோங்க, எப்படி சால்வ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மாதிரி சால்வ் பண்ணுங்க, உங்களுக்கு டைம் ரொம்ப மிச்சமாகும். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா. சோ டைம் அண்ட் ஒர்க்கிங் क्वेश्चन கேட்காங்க. To do a certain work, the ratio between the efficiency of A and B is 3:7. So A and B யோட efficiency வந்து 3:7. ஒரு வேலையை செய்யறதுக்கு A1 B யோட efficiency வந்து 3:7 சொல்லிருக்காங்க. Working together they can complete the work in 14 days. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வர்க் பண்றாங்க, A and B ரெண்டு பேரும் சேர்ந்து வர்க் பண்ணதுல 14 days அந்த வர்க்க முடிக்கறாங்க. B started the work and after working for 8 days he left. So இப்போ யார் ஸ்டார்ட் பண்றாங்க, B ஸ்டார்ட் பண்றாங்க, 8 நாள் வேலை பார்க்கறாங்க, கிளம்பி போயிடுறாங்க. அப்ப மீதி வேலையை A வந்து முடிக்கறாங்க. இப்போ क्वेश्चन என்ன கேக்குறானா, A மட்டும் எத்தனை நாள் வேலை பார்த்துருக்கான்னு கேக்குறாங்க. B தான் வேலையை ஆரம்பிக்கறாங்க, B வந்து 8 நாள் வேலை பார்த்திருக்காங்க. B யோட கெபாசிட்டி ஒரு நாளைக்கு 7 சாக்லேட் சாப்பிடுறது. அப்ப 8 நாளைக்கு 56 சாக்லேட் சாப்பிடுமா. நம்மட்ட மொத்தம் எத்தனை சாக்லேட் இருக்குன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் A and B ரெண்டு பேரும் சேர்ந்து 14 நாள் வேலை பார்த்திருக்காங்க. மொத்தமா எத்தனை சாக்லேட் சாப்பிட்டுருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, ஒரு நாளைக்கு 10 சாக்லேட் சாப்பிடுறாங்க. ஒரு நாளைக்கு 10 சாக்லேட்னா 14 நாளைக்கு எத்தனை சாக்லேட் சாப்பிட்டுருப்பாங்க, 14 into 10 140 சாக்லேட் சாப்பிட்டுருப்பாங்க. அப்ப மொத்தமா என்கிட்ட 140 சாக்லேட்ஸ் இருக்கு. B வந்து 56 சாக்லேட் சாப்பிட்டு கிளம்பிடுறாரு. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்குன்னு பாப்போம். அப்ப இதுல 56 மைனஸ் பண்ணுங்க. சோ 56 அப்படினா 84 வருமா, 84 சாக்லேட்ஸ். அப்ப இந்த ரிமைனிங் 84 சாக்லேட்ஸ் யார் சாப்பிடுறாங்கன்னா Aங்கற பர்சன் தான் சாப்பிடுறாங்க. A ஓட கெபாசிட்டி ஒரு நாளைக்கு 3 சாக்லேட் சாப்பிடுறது. அப்ப 84 சாக்லேட் சாப்பிடணும்னா 84 divided by 3 போட்டீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். சோ ஓகே, சோ ஈக்குவல் டு 2 times போகும், 24 னா 6 times போகும். So 26. So clear. இதான் உங்க ஆன்சர். So ஆன்சர் வந்து 26.
சாரி 24 வரும், சாரி 28 வரும். ஏன்னா 24 வச்சு அங்க 28 வரும். ஸோ கிளியரா? ஆன்சர் வந்து 28. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. A and B can complete a certain work in 24 days and 42 days. So A, B வந்து 24 and 42 daysல அந்த வேலையை முடிக்கிறாங்க. A started the work and after X days B joined him and the whole work was completed in 20 days. The value of X ன்னு கேட்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கான LCM ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சலாம். ஓகே, சோ இதுக்கான LCM என்ன? இது டைம் ரேஷியோ தான. 24 and 40 டைம் ரேஷியோ. நம்ம எஃபிஷியன்சி ரேஷியோ கண்டுபிடிக்க நம்ம LCM பார்க்கணும். சோ எந்த டேபிள் போடலாம்? 6 டேபிள் போடலாமா? சோ 6 போட்டா அப்படினா 4 times and 7 times வரும். சோ அவ்வளவுதான். ஓகே, அப்ப 7:4ங்கறது அங்க வந்து எஃபிஷியன்சி ரேஷியோ இருக்கும். எஃபிஷியன்சி ரேஷியோ வந்து 7:4 ஆ இருக்கும். இப்ப क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க? சோ மொத்தம் எத்தனை சாக்லேட் வருதுன்னு பார்க்கலாம். சோ 7 6 42 into 4. ஓகே, 4 4 16 168 chocolates. மொத்தமா 168 chocolates இருக்கு. இந்த 168 chocolates-ல A B ரெண்டு தான் சேர்ந்து சாப்பிடணும். ஆனா क्वेश्चन என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்கன்னா A started the workங்கறாங்க. A வந்து ஸ்டார்ட் பண்றாரு. X daysக்கு அப்புறம் B வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. சோ இதான் வொர்க்னு வெச்சுக்கலாம். இதான் ஸ்டார்டிங் பிளேஸ், இதான் எண்டிங் பிளேஸ். அந்த வொர்க்கோட எண்டிங் பிளேஸ். A வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க, X days வொர்க் பண்றாங்க. A வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு X days வொர்க் பண்றாங்க. X days இங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் வர்றாங்க அப்படினா B வர்றாங்க. அப்ப இந்த வேலையை A and B சேர்ந்து பார்க்கறாங்க. சோ கிளியரா? X days வொர்க் பண்றாங்க. இத X days னு வெச்சுக்கலாம். சோ இது ஃபுல்லாமே நமக்கு X days. இப்ப A ஸ்டார்ட் பண்றாங்க, X days வேலை பார்த்து சோ A கிளம்பிறாங்க பாருங்க. இல்ல, A வந்து வேலை பார்த்துட்டே தான் இருக்காங்க. அதுக்கு அப்புறம் B வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இந்த மொத்த வேலை கம்ப்ளீட் ஆகுது. இந்த மொத்த வேலை கம்ப்ளீட் ஆகுது என்ன சொல்லிருக்காங்கன்னா 20 நாள் சொல்லிருக்காங்க. இந்த மொத்த வேலை கம்ப்ளீட் ஆகி 20 நாள். அப்ப அந்த ஃபுல்லா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் 20 நாள் ஆகுது. இந்த 20 நாள் யார் வேலை பார்த்திருக்காங்க பாருங்க. A மட்டும் தான் வேலை பார்த்திருக்காங்க. ஏன்னா B வந்து பாதியில தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. அப்ப A மட்டும் ஃபுல்லா வேலை பார்த்திருக்காங்களா? அப்ப A வந்து 20 நாள் வேலை பார்த்திருக்காரு. மொத்தம் எத்தனை சாக்லேட் இருக்கு? சரி, மொத்தம் எத்தனை சாக்லேட் சாப்பிடுறாரு? 7 சாக்லேட் சாப்பிடுறாரு. ஒரு நாளைக்கு 7 சாக்லேட்னா 20 நாளுக்கு 140 சாக்லேட் சாப்பிட்டுருப்பாங்க. நம்ம கணக்குப்படி 168 சாக்லேட் கணக்கு வருது. அப்ப இதுல இருந்து A ஓட அந்த 140 சாக்லேட்ஸ் மைனஸ் பண்ணோம்னா மீதி 28 சாக்லேட்ஸ் இருக்கு. இந்த 28 சாக்லேட்ஸ் யார் சாப்பிடுறாங்கன்னா B தான் சாப்பிட்டுருப்பாங்க. ஏன்னா A ஓட வேலை முடிஞ்சிருச்சு. A வந்து 20 நாள் வேலை பார்த்தாங்க, மொத்தமா முடிஞ்சிருச்சு. 20 நாள் முடிஞ்ச பிறகு அவர் கிளம்பி போயிட்டாரு. அப்ப மீதி இந்த குறை வேலையை யார் பார்த்திருக்காங்க அப்படின்னா B தான் பார்த்திருக்காங்க. அப்ப இந்த மீதி இருக்க சாக்லேட் யார் சாப்பிட்டுருக்காங்க? B தான் சாப்பிட்டுருக்காங்க. B யோட கெபாசிட்டி ஒரு நாளைக்கு 4 சாக்லேட் சாப்பிடுறது. அப்ப 28 சாக்லேட் சாப்பிடணும் அப்படின்னா 28 divided by 4 7 days ஆகும். அப்ப B மட்டுமே 7 days ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா இது ஆன்சர் கிடையாது. क्वेश्चन கேட்டது வந்து X தான் கேட்டிருக்காங்க. 7 days ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் 7 இருக்கும், கிளிக் பண்ணிடாதீங்க. क्वेश्चन வந்து X தான் கேட்டிருக்காங்க. சோ find the value of X கேட்டிருக்காங்க. சோ மொத்தமா எனக்கு எவ்வளவு நாள் ஆகுது? 20 நாள் ஆகுது. அதுல B மட்டும் எத்தனை நாள் வேலை பார்த்திருக்காங்க? 7 நாள் வேலை பார்த்திருக்காங்க. அப்ப 20 minus of 7 னா X ஓட வேல்யூ கிடைச்சிருமா? 13. இதான் உங்களுக்கு ஆன்சர். கிளியரா? கரெக்ட்டா? 20 minus of 7 13. ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A boat goes a distance of 4 kilometers upstream in 2 hours. சோ upstream ஓட ஸ்பீட் கொடுத்திருக்காங்க. சாரி, upstream ஓட டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 4 kilometers in 2 hours. சோ அப்ப இத வச்சு நம்ம ஸ்பீட் கண்டுபிடிக்கலாமா? 2 மணி நேரத்துக்கு 4 கிலோமீட்டர் போறேன். அப்ப 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு போயிருக்கு? 2 km/h ஸ்பீட்ல போயிருக்கு. சோ கிளியரா? சோ அடுத்து வந்து டவுன் ஸ்ட்ரீம் சொல்லிருக்காங்களா? டவுன் ஸ்ட்ரீம் என்ன சொல்லிருக்காங்கன்னா சேம் டிஸ்டன்ஸ், அதாவது அதே 4 கிலோமீட்டர்ஸ் தான் in 20 minutes சொல்லிருக்காங்க. 20 minutes. கரெக்ட்டா? அப்ப 4 kilometers 20 minutes ல கிராஸ் பண்ணிடுறேன். அப்ப 1 hour கன்வர்ட் பண்ணாதான் எனக்கு ஸ்பீட் கிடைக்கும். ஓகே, அப்ப 20 minutes ல 4 kilometers னா 60 minutes எத்தனை 20 இருக்கு? 3 20s இருக்கா? அப்ப இதோட சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 12 km/h கிடைக்குமா? 4 into 3 12 km/h. அப்ப அப்ஸ்ட்ரீம் கிடைச்சிருச்சு, டவுன் ஸ்ட்ரீம் கிடைச்சிருச்சு. क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டில் வாட்டர்ல 10.5 km போணும், எவ்வளவு டைம் ஆகும்னு கேட்டாங்க. எவ்வளவு டைம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கான ஸ்டில் வாட்டருக்கான ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, அதோட நம்ம ஸ்பீடை மெர்ஜ் பண்ணாதான் டைம் கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பீட் கண்டுபிடிக்கலாமா? சோ அப்ப ஸ்டில் வாட்டருக்கான ஸ்பீட் என்ன வரும்? டவுன் ஸ்ட்ரீம் பிளஸ் அப் ஸ்ட்ரீம் டிவைடட் பை 2. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 14 divided by 2 வரும். 7 km/h ஸ்பீட்ல போகும்.
ஸோ கிளியரா? ஸோ 7 km per hour ஸ்பீடில் போகும். இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் கிடைச்சிச்சு, இங்கே ஸ்பீடு கிடைச்சிச்சு. அப்போ ஸ்டில் வாட்டர் டைம் என்னவா இருக்கும் அப்படின்னா டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். அப்போ 10.5 divided by 7. ஸோ ஆன்சர் 1.5. இதான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ 1.5ங்கிறது ஹவர்ஸ். கொஸ்டின் வந்து டேரக்டா 1.5 ஹவர்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, 1 hour and 30 minutes கொடுத்துருப்பாங்க. 1 hour and 30 minutes கொடுப்பாங்க. அதான் 1.5 ஹவர்ஸ். ஸோ நீங்கள் 1.5 கண்டுபிடிச்சி நீங்கள் ஆப்ஷன் செக் பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக இருக்காது. 1 hour and 30 minutes தான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ கிளியரா?